இப்பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் மேலும் இருபால் ஆசிரியை அவர்களுக்கும் மற்றும் என் போன்ற மாணவ மணிகளுக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். மாலை தென்றலே, மது நிறைந்த நன்னாளே, கோடை வெயிலே, குளிர்வின் நிலவே, கற்கண்டே கற்பனையின் காவியமே, என்றும் என்னை மறவாத தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். இன்று நான் பேச எடுத்துள்ள தலைப்பு நாளைய சமுதாயத்தில் மாணவர்கள். மாணவர்களே, 10 பறவைகளோடு பழகி பாருங்கள், ஒருபோதும் நீங்கள் பறவைகள் ஆக முடியாது. 10 நதிகளோடு பழகி பாருங்கள், ஒருபோதும் நீங்கள் நதிகள் ஆக முடியாது. 10 நபர்களோடு பழகி பாருங்கள், ஒருபோதும் நீங்கள் நல்ல மனிதர்கள் ஆக முடியாது. 15 நல்ல புத்தகங்களை படித்து முடியுங்கள், 16வது புத்தகமாக நீங்களே படிக்கப்படுவீர்கள். என் சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக நல்ல புத்தகங்கள் இங்குள்ளது, உங்களுக்காக நல்ல சுற்றுச்சூழல் இங்குள்ளது. உங்களை பற்றின கவலையும் சுமையும் பெற்றோரிடம் மட்டும்தான் உள்ளது. ஒரு பள்ளியின் பெருமை என்பது என் மாணவன் என்பதில் தான் இருக்கின்றது. ஒரு சமுதாயத்தின் பெருமை என்பது நீங்கள் செய்யும் சாதனையிலும் பெருமையிலும் மட்டும்தான் உள்ளடங்கியுள்ளது. இன்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள், நாளைய சமுதாயத்திற்கு என்ன சாதனை செய்ய போகிறீர்கள் என்று. உங்களது படைப்பு இந்த உலகத்திற்கே ஒரு சவாலாக மட்டுமே இருக்க வேண்டும். ஓரறிவு படைத்த மரம் கூட ஒரு இலக்கோடு வாழ்கிறது, மனிதன் பயன்பெற. நாளைய சமுதாயம் என்பது வேறு ஏதோ ஒன்றல்ல, அது நீங்கள் தான். காலையில் எழுவதும், சாப்பிடுவதும், பள்ளிக்கு புறப்படுவதும், படிப்பதும், பரீட்சை எழுதுவதும், பாஸ் ஆவதும், வேலைக்கு போவதும், வீடு கட்டுவதும் அல்ல சாதனை. உங்களுக்குள்ளும் ஒரு கிரகாம்பல், உங்களுக்குள்ளும் ஒரு மார்க்கோனி, உங்களுக்குள்ளும் ஒரு ஏபிஜே அப்துல் கலாம், உங்களுக்குள்ளும் ஒரு ரைட் பிரதர்ஸ், உங்களுக்குள்ளும் ஒரு ராதாகிருஷ்ணன் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வெளியே கட்டுவார்கள் தைரியமாக. என்னால் ஒரு நகரம், என்னால் என் நாடு என்று எப்பொழுது உனக்கு பின்னாலும் உன்னை பற்றி பேசப்படுகிறதோ அப்பொழுதுதான் நீ சாதனையாளர். இன்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள், நாளைய சமுதாயத்துக்கு என்ன சாதனை செய்து தர போகிறீர்கள் என்று. பொழுது கழிப்பதும் பொழுது மண்ணாய் போவதும் அல்ல வாழ்க்கை. நீ வாழ்கின்ற காலத்திலும் வாழ்ந்த பின்னும் எப்பொழுதும் உன்னை பற்றி பேசப்படுகிறதோ அப்பொழுதுதான் நீ சாதனையாளர். நாளைய சமுதாயம் உங்கள் வருகைக்காக காத்துக் கொண்டே இருக்கின்றது. சமுதாய பணியாற்ற உன்னால் முடியும் என்றால் என் தோழா, உன்னால் மட்டும்தான் முடியும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.